ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபீல் அவுட் மூவி பார்த்த மாதிரி இருந்தது. சீரியஸாகவே எந்த இடத்துலையுமே கதை வந்து வேறு பக்கமாக திரும்பாமல் ரொம்ப அழகாக நீட்டாக ஒரு ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்க்ரீனில் பார்க்க அந்த விசுவலுமே சூப்பராக இருந்த மாதிரி இருந்தது. ஒரு ஃபீல் அவுட்டாக இருந்தது. உண்மையிலே படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சில எனக்கு வந்து எப்படி தோணுச்சுன்னா, ஃபஸ்ட் ஹாப்லலாம் போகும்போது வந்து ஓகே இதுதான் கதை அப்படிங்கிறது தெரிஞ்சது. செகண்ட் ஹாப்பில் வந்து ஹீரோயினிலாம் இன்ட்ரொடக்ஷன் காட்டுற மாதிரி ஒரு லென்த்தெல்லாம் காமிச்சாங்க. அதெல்லாம் காமிச்சோடனே லவ் சீன்லாம் போயிடும் போல், கும்கி மாதிரி மாற்றிடுவாங்க போல் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் அழகாக காமிச்சிருந்தாங்க. ஒரு அனிமலுக்கும் ஒரு வளர்க்குறவங்களுக்கும் உள்ள இடைப்பட்ட லவ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லவ்வை ரொம்ப அழகாகவே காமிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கான அதாவது ஒரு அனிமலை வளர்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன இதெல்லாம் வரும், அதில் என்னென்ன கஷ்டம்லாம் இருக்குங்கிறதே ரொம்ப தெளிவாகவே காமிச்சிருந்தாங்க. விஸ்வலைஸாக சூப்பராக இருந்தது. இதில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்த விஷயம் என்னென்னா, விஜயகாந்தோட ஏஏ காமிச்சது ரொம்ப அழகாக இருந்தது. அதிலே அவரோட சாங் வந்து ஒரு ஃபைட் சீனுக்கு வச்சுருந்தது செம்ம நல்லா இருந்தது. படத்தில் ரொம்ப ஹைலைட்னே ஃபைட் சீன் தான். ஃபைட் சீன் அவ்வளோ பக்காவாக அமைஞ்சிருந்தது. உண்மையிலே ஆக்டிங் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆக்சுவலி வந்து எனக்கு அந்த ஃபைட் சீன்லாம் வந்து அவ்வளோ உங்களுக்கு வந்து இப்போ வர இதிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஃபைட் சீன்லாம் நிறையா மிஸ் ஆகுது. பட் இந்த இடத்துல ஃபைட்டுன்னு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரியாலிட்டிக்காக இருந்த மாதிரி இருந்தது. அந்த யானையோட ட்ராவல் பண்ண அந்த ஒரு சீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சூப்பராக இருந்தது. பொட்டு வச்ச அந்த சாங்லாம் பார்க்கும்போது செம்ம வைபாக இருந்தது அந்த ஃபைட் சீனுக்கு. அதுக்கும் எனக்கு என்னென்னா, இந்த படத்தில் வந்து கதை வந்து வேறு எந்த பக்கமே நகரல. அதுதான் ரொம்ப ஹைலைட்டான விஷயம். அது என்ன சொல்ல வராங்களோ அதை தெளிவாக சொல்லியிருந்தாங்க. நரபலியோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறதையும் ரொம்ப தெளிவாக காமிச்சிருந்தாங்க. நரபலி கொடுக்குறதுனால வரக்கூடிய விளைவுகள் என்ன, அதை எப்படி உருவாக்குனாங்க, எதனால் சம்பாதிக்கிறதுக்காக எப்படிலாம் அதை மாற்றினாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே காமிச்சிருந்தாங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. ஒரே ஒரு ஒன் லைன் தான், அதாவது யானைக்கும் வளர்க்குறவங்களுக்கும் உள்ள இடைப்பட்ட லவ்வை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. அனிமல்ஸோட லவ்வர்ஸ் எல்லாருக்குமே அந்த படம் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பிடிக்கும். ஏன்னா குழந்தைங்களோட பார்க்கும்போது அந்த ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் கூட அந்த அனிமலுக்குரிய அந்த ஒரு இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப அழகாகவே காமிச்சிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. எந்த இடத்துலையுமே ஓவர் பில்டப்பாக இருக்குது அந்த மாதிரிலாம் எதுவுமே தோணலை. ஓவராக வந்து உனக்கு லேகாக இருக்க மாதிரி இருக்குது, போர் அடிக்குது அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீட் அண்ட் க்ளீனாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓவர் மாசும் இல்லை, ஓவர் இதுவும் இல்லை, ரொம்ப நீட்டாக கொடுத்துருந்தாங்க. சாங்ஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட். ரொம்ப வருஷம் கழிச்சு பழைய சாங், நம்ம 70s 80sலாம் ஒரு சில சாங்ஸ்லாம் கேட்டுப்போம்ல, அந்த மாதிரி இருந்தது. உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் சாங்குமே வந்து ஓவர் மாசாக காட்டாமல் நீட்டாக கொடுத்துருந்தாங்க. அந்த விஷயம்லாம் சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே படம் நல்ல ஒரு படம், மிஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். எல்லாருமே தியேட்டரில் பார்க்கலாம். ஒரு அனிமலில் லவ் பண்ணுறவங்களோட இம்பார்ட்டன்ஸு, நம்ம ஹியூமன் தானே, நார்மலாக ஹியூமன் ஒரு அனிமல் மேலே இருக்கக்கூடிய அட்டாச்சை வந்து ரொம்ப அழகாகவே காமிச்சிருந்தாங்க. அந்த விஷயத்தில் ஃபீல் அவுட்டாக இருந்தது.